ஆ, ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, தே ஆர் டூ மணி செகண்ட் மில்லியன்ற மான்காவோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். எபிசோட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுவிடுங்க. இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ பிளேலிஸ்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எது செக் அவுட் பண்ணிக்கலுங்க. ஏன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க நண்பா, எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயினுக்கு அலங்கரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏதாச்சும் தப்பாமா இருக்கியே, இப்படி அமைதியா இருக்கீங்க அப்படின்ன மாரி கேட்டுட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, நான் என்னோட பிரதரை மீட் பண்ண போறேன், அதையும் இப்படி மூஞ்ச வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கல. நம்ம மேடெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க இதுக்கு முந்தி யங் மாஸ்டர்லாம் மீட் பண்ணதே இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன்டோம், நாங்க கொஞ்சம் பதறி போயிட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள மீட் பண்ண போய்க்கல, அந்த 2 யங் மாஸ்டரையும் நீங்கள் மீட் பண்ண போய்க்கல, உங்களுக்கு அழகா இருக்கணுன்றதுக்காக அழகான ட்ரெஸ்ஸை போட்டு உங்களை அவ்வளோ லவ்லியாக ரெடி பண்ணிடுறோம், நீங்கள் அதுக்கப்புறம் போங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க மேடெல்லாம். நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அழகான பர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சு விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா எல்லாம் முடிஞ்சா அனுப்பிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணாடியை பார்த்தா அவளுக்கே சாக்கு, இவன் நான் எப்படி அழகா இருக்கா அப்படின்ன மாதிரி அவள் பார்த்துட்டு இருந்தீப்பா. உண்மையிலே அழகு அப்படின்ன மாதிரி பின்னால் மேடெல்லாம் மை லேடி அழகு அப்படின்ன மாதிரியெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இருந்தாலும் ரோலாக்கு இப்போதைக்கு ஒரு 17 வயசு தான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு தேங்க்யூ அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு டோருக்கு நேராக வந்துட்டு டோரை தட்டிக்கிட்டு இருப்பா. லூயிஸ் லூயிஸ் உள்ள இருக்கியா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துருக்கேன்டா. எவன் வந்து ரொம்ப கோவக்காரன், லூயிஸ் தான் கொஞ்சம் பப்பியமாக நடந்துக்கிடுவாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் லூயிஸ்ட்ட வந்துருப்பா. எவன்ற பக்கம் போப்பறா அப்படின்ன மாதிரி நினச்சிட்டு அப்போ கதவை தட்டிட்டு இருக்கீங்களே, அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்ன மாதிரி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா எவன் தான் வந்திருப்பான், அவன்கிட்ட தலைக்கு மேலே எவன் இருந்தீங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, நான் லூயிஸோட கொஞ்சம் பேச வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. மனசுல நினச்சிட்டு அவங்க 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கிறதால யாராலையும் இவனால டக்குனையும் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், யாரும் கண்டுபிடிச்சிக்கல மாட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கேட்கல. நம்ம எவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், சரி செல்லு அப்படின்ன மாதிரி சொல்கிறான். பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இவன் என்ன நினச்சிக்கிட்டு பக்கத்தில் வந்து செல்லு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் லூயிஸை தான் பார்க்க வந்தேன் அப்படின்ன மாதிரி, இது லூயிஸ் ரூம் தானே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பா. ஸோ நான் கேட்க தயார் அப்படின்ன மாதிரி அவன் கையை கட்டி சாஞ்சிட்டு ஒரு மாதிரி பார்த்து நம்ம ஹீரோனை சொல்லிட்டு இருப்பான். நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு, என்னத்துக்கு என் ரூமுக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கியா அப்படின்ன மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எனக்கு புரிஞ்சுது, இவன் நம்மளை ட்ரிக் பண்ண பார்க்குறான், இவர் லூயிஸ் மாதிரி இப்போ நடிச்சிட்டு இருக்கார், நான் கண்டுபிடிச்சிக்கல மாட்டேங்க அப்படின்ன மாதிரி. ஏன்டா அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தானே, அதால நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு நினைச்சிட்டு இப்போ அவர் நடிக்கிறார் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வில்லத்தனமான சிரிப்பை போட்டுட்டு இருந்தீப்பா. ஏன்டா என்னையால அதை பார்க்க முடியும் அப்படின்ன மாதிரி சொல்கிறா. பார்த்தா மண்டைக்கு மேலே எவண்டு பச்சையா கொட்டழுத்தில் போட்டுறீங்க. அதை பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின் அஃபெக்ஷன் லெவல் 0ல் இருந்தீங்க. பார்த்துப்புட்டு பார்க்க வந்ததே லூயிஸை தான் எவன் அப்படின்ன மாதிரி சொன்னோடனே அவன் ஷாக்காயிருவான். அவன்ற பேரை சொன்னோடனே, நீ எப்படி சுவரா சொல்லிக்கிட்டு இருக்கியா, நான் தான் எவன் அப்படின்ன மாதிரி சொல்லவும், மன்னிச்சிரு அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு, என்னையால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ன மாதிரி சொல்லி விட்டுருவான் நம்ம ஹீரோயின். அவன் பார்ப்பான், எது உன்னையால ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிருக்கும் போல. அவள் உண்மையைத்தான் சொல்கிறாவா அப்படின்ன மாதிரி அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அவனுக்கு அஃபெக்ஷன் லெவல் 1 ஏறிக்கிங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா, அஃபெக்ஷன் லெவல் 1 ஏறிட்டா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கசக்கி போட்டு பாப்பா. என்ன இது உண்மையா பொய்யா அப்படின்ன மாதிரி கண்ணை கசக்கி போட்டு பார்த்தா அஃபெக்ஷன் லெவல் 1 ஏறி இருக்கு நம்ம ஹீரோயினுக்கா. ஆஹா ஓஹோன்ற மாதிரி சந்தோஷம் தாங்கலா. அவன் என்ன செய்ய போறான் இப்ப அப்படின்ன மாதிரி லூயிஸோட அந்த கேட்டுடுச்சுக்கல. நம்ம ஹீரோயின் கூல் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிடுவா. அவனுக்கா சாக்கு ஒன்றும் செஞ்சுக்கலடா. அப்போ கூல் கூல் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திட்டுப்பா. ஏய் நீ என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருக்கியா, என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ன மாதிரி எவன் கத்திட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயினா மனசுலேயே நினச்சிட்டு இருப்பா, நான் அவன்ற பேரை கரெக்டாக சொன்னதுக்காக வேண்டியே அஃபெக்ஷன் லெவல் 1 ஏறிட்டா. இதை கூட்டுறது ரொம்ப லேசாக இருக்கும் போலயே, கொஞ்சம் மணித்தியாலத்திலேயே இதெல்லாம் கூட்டிடுவேன் போலயே எம்பதுக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு இருந்திப்பா எவனை பார்த்துட்டு. அப்போ திடீர்னு மாதிரி டோர் ஓப்பன் ஆகும். பார்த்தா லூயிஸ் வந்துருவான் அந்த இடத்துக்கு. வந்து விடு, என்ன காம்போ இது உங்க 2 பேர்றே அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிப்பா. எவன் நீ இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கியா அப்படின்ன மாதிரி அவன் சாக்கோட பார்த்துட்டிப்பா. எவனா நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு இருந்திப்பா தானே. லூயிஸ் பார்த்துட்டான் அப்படின்ன மாதிரி அவன் வேற சாக்காயிருவான். எவன் சாக்கோட நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான் லூயிஸ் பக்கம். நம்ம ஹீரோனா ஆண்டு போய் துள்ளுவான். லூயிஸ் பார்க்குறான் என்ன செய்யறா அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் லூயிஸ் தேங்க்யூ என்னைய பிடிச்சதுக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பா. எவனா அந்த இடத்த விட்டு சடார்னு கிளம்பியிருப்பான் ஒன்றும் பேசாம.
நம்ம ஹீரோயின் டுமாரோ பார்ப்போம் ஏவன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தீப்பா. லூயிஸா சாக்கோட முழிச்சிட்டு இருப்பான். இப்போ என்ன நடந்துக்கிங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு லூயிஸை பார்க்குறா. லூயிஸ் டவுட்டோட பார்த்துட்டு இருப்பான். கட் பண்ணா அவங்க 2 பேரும் குந்திட்டு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, "உனக்கு என்ன வகையான ஃபுட் பிடிக்கும்?" அப்படின்ன மாதிரி. அவனா, "எனக்கா?" அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். சரி அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு ஃபேவரட்டான ஃபுட்டுண்டா அப்படின்ன மாதிரி தலைவன் அங்கலையும் இங்கலையும் கிரி கிரி யோசித்து பார்க்குறான். ஒன்றும் பருகல ஞாபகத்துக்கு. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, "ஏன் இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்கியா?" அப்படின்ன மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, "எனக்கு தான் கொஞ்சம் மண்டையில் அடிபட்டு கொஞ்சம் மறந்துட்டு தானே, அதால் இப்போ எல்லாத்தையும் திரும்ப எடுக்கிறதுக்கு தான்." அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் லூயிஸ்ட்ட அப்படி சொல்லிக்கிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கியா, "ஏன் தெரியுமா நான் எவன்கிட்ட போகல பெஸ்ட்டு லூயிஸ்ட்ட வந்தேன். ஏன்டா எவன் வந்து நான் என் எனிமியில் ஒருத்தனை தான் இருப்பான் போல. ஏன்டா அவன் அப்படி முறைச்சிட்டு இருக்கான் என்னைய பார்த்தாலே, அதெல்லாம் நான் லூயிஸ்ட்ட வந்தேன். லூயிஸ் தான் ஏன்டா இலகுவான டார்கெட்." அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் மத்தாக்கள் எல்லார பத்தியும். ஏன்டா நான் மெமரி கொஞ்சம் லோஸ்ட் ஆகிட்டு தானே அப்படின்னு போய் சொல்லிட்டியும். "என்னைய பத்தியா?" அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின், "ஆமா. உன்னைய பத்தி சொல்லு. உன்ட ஹேபிட் உனக்கு பிடிச்சது. நீ என்ன செய்யக்குள்ள ஹேப்பியா இருப்பா?" அப்படின்ன மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் ஹேப்பியா கேட்டுட்டு இருந்தீப்பா. அவனா சாக்கோட பார்த்துட்டு இருந்தீப்பான். "ஏன் நீ இவ்வளோ க்யூரியஸா இருக்கியா அந்த விஷயத்துல?" அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோயினை பார்த்து. ஏன்ட்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின், "ஏன்டா நீ ஏன்டா பிரதர்?" அப்படின்ன மாதிரி சொல்லுவா. அவனுக்கு அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆவிருச்சு. "நீ உன்னோட மெமரியை உண்மையிலே லொஸ்ட் பண்ணிட்டியா?" அப்படின்ன மாதிரி அவன் கேட்பான் ஒரு மாதிரி. அதுக்கு பிறகு சேஞ்ச் ஆயிடுவான் அவன். இருந்தாலும் நீ என்னத்த மறந்தாலும் இப்போ அதெல்லாம் நீ லிஸ்ட்டு போட்டு என்னோட ஃபேவரட்லாம் எடுத்தாலும் அது ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல அப்படின்ன மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின், ஏங்க அவன் திடீர்னு மாதிரி இப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பா. "ரோலா நீ இப்போ கிளம்பலாம், நான் கொஞ்சம் பேட் மூடில் இருக்கேன்." அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பட் ரோலா வந்து உங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ன்டா நல்ல உறவுல இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. "இல்லை இல்லை பரவாயில்ல, நீ சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிங்க அப்படின்ன மாதிரி எல்லாத்த பற்றியும் உன்னைய பற்றி சொல்லு." அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கேட்கல. நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னுட்டு இருந்தீப்பா நம்ம ஹீரோயினை பார்த்து. "நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அத மறந்துரு. இப்படியெல்லாம் இனிமே ட்ரை பண்ணிட்டு இரியே." அப்படின்ன மாரி சொல்லிடுச்சுக்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா, "எனக்கு ஞாபகம் இல்ல. அதெல்லாம் நான் உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். இல்லாட்டி கேட்பேனா?" அப்படின்ன மாரி. மெமரி கொஞ்சம் மறந்ததெல்லாம் இப்போ எல்லார பத்தியும் நான் எழுதி வச்சுக்கல போறேன். எல்லாரோட இன்ஃபர்மேஷன் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. அவன் ஷாக்கோட பார்ப்பான். "அப்ப என்ட்ட மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலில உள்ள எல்லாரையுமா நீ எழுவ போற? அதெல்லாம் என்ன செய்ய போறன்னு?" கேட்கல. "அதெல்லாம் மனப்பாடம் பண்ண போறேன்" என்று சொல்லிப்பான் நம்ம ஹீரோயின். அவனா ஷாக்கா பார்த்துட்டு இருந்திருப்பான். இவ என்னஹா சொல்றா? என்னஹா செய்றான்ட்டு தலையிலேயே கைய வச்சுப்பான். அப்ப நம்ம ஹீரோயின், "ஃபைன்" அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு, "நான் உன்கிட்ட வந்தே இருக்க பாரேன். நான் எவன்ட்ட போகாம உனக்கிட்ட வந்திருக்கேன் பெஸ்ட்டு. ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா? நான் எவன்ட்ட எதிர்ப்பா போறேன்." அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கிளம்பிருப்பான் அந்த இடத்துலருந்து. அவன் பார்ப்பான். "எது? நீ என்னத்தான் பெஸ்ட்டு பார்க்க வந்தியா?" அப்டின்ன மாரி. "எவன் இல்ல?" அப்டின்ன மாரி கேட்கவும், அவன் ஹீரோயின் சொல்றா, "ஆமா. நான் உன்னைய தான் பார்க்க வந்தேன். ஆனா இப்ப கிளம்புறேன்." அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கிளம்ப போவா. "வெயிட்" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருப்பான். "வா வந்து உட்காரு பெஸ்ட்டு" அப்டின்ன மாரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் பாப்பா. "போட்ட பிளான் சக்சஸ். இப்போ நான் ஒரு கொஸ்டினா கேட்கிறேன். நீ ஆன்சர் பண்ணு." அப்டின்ன மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், "உனக்கு என்ன பிடிக்கும்?" அப்படி இப்படின்ட்டு ஆரம்பிச்சேக்கலே எவன பார்க்கணுமே அவன் ஷாக்லயே முழிச்சிட்டு இருந்து இப்போ ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டு இருந்திருப்பான் பயப்புல. அவனுக்கு ஒரே ஒரு அஃபெக்ஷன் லெவல் கூடிருச்சுங்க. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின், எனக்கு தெரியும் உங்கள்ட்ட 2 பேர்ட்டயும் பேசவே அஃபெக்ஷன் லெவல் இவ்வளோ கூடுதே அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. அவன் சொல்றான், "சரி நான் ஆன்சர் பண்றேன் எல்லாத்துக்கும்." அப்படின்ன மாரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்ன மாரி சொல்லியிருப்பா. "நான் எப்படி இருந்தாலும் இந்த ரியல் மேலிட கண்டுபிடிச்சு இந்த டிஃபிகல்ட்டில இருந்து விலகிருவேனா." அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதோடயே சாப்டர் 4 முடியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கலிங்க. அப்பா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த எபிசோடில் உண்மையிலே பங்கமாக இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்க. பாய் கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.